ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம ரமலான் மாதத்தில் இருக்கிறோம். இந்த சிறப்புக்குரிய மாதத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு துவாவை நீங்கள் ஒரு நாளுடைய 3 நேரத்துலையும் முக்கியமாக ஒத்திக்கோங்க. அது பார்த்திங்கன்னா காலை, மாலை, இரவு படுக்கும்போது 3 நேரத்துலையுமே இந்த துவாவை ஓதிவாங்க. ஏன்னா இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துலேருந்து கேட்டு பெற்றுக்கொண்டதாக இருக்குது. அவங்க கேட்குறாங்க, நபி அவர்கள் இதை கற்றுக் கொடுக்குறாங்க. சுபஹானல்லாஹ். அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு அமலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன துவா தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரமலான் மாதத்தில் அதிக இபாதத் செய்யணும்னு ஆசை இருந்தால் இந்த மாதிரி துவாக்கள் திக்ருகள்லாம் கேட்குறோமில்ல. இப்போ காலையில் ஓதுறது, இரவு ஓதுறது, சஹர் நேரத்தில் ஓதுறதுன்னு சொல்லிட்டு அதையெல்லாம் நீங்கள் அப்பப்போ ஓதிட்டு வாங்க. ஏன்னா நம்ம ஒட்டுக்காக சேர்த்து வச்சு நிறைய அமல்லாம் செய்ய முடியாது. நமக்கும் உடம்பு டயர்டாக இருக்கும், வீட்டில் வேலை இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான துவாக்கள் இருக்குது பாருங்கள். அந்த துவாக்களையே எப்படி ஓதிருப்பாங்கன்னா நபி அவர்கள் அந்த நேரத்துக்கு இதுவே போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஓதிருப்பாங்க. இப்போ இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, காலையில் ஓதுங்க, மாலையில் ஓதுங்க, படுக்கையில் படுத்து இருக்கும்போது ஓதுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கப்படுதுன்னா, ஒரு நாளுடைய 3 நேரங்களாக ஒரு நாளை பிரிச்சிருக்காங்க. சூரியன் உதயமாகும் போது, சூரியன் அஸ்தமனமாகும் போது நாம் படுக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மவுத்து மாதிரி. நம்ம தூங்கி எந்திரிப்போமான்னு கூட தெரியாது. அப்படிலாம் பார்க்கும்போது 3 நேரங்களில் நபி அவர்கள் பிரிச்சிருக்காங்க. ஒரு நாளை பிரித்து இதை கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, அப்போ ஒரு நாளுடைய 3 நிலைகளுக்கு இந்த ஒரு துவா போதுமானதுன்னு அர்த்தம். அதனால தான் நம்ம சொல்கிறோம், நிறைய அமல்களை தேடி தேடி கஷ்டமாக செய்கிறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன அமல்கள், சின்ன சின்ன துவாக்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்தந்த நேரத்துக்கு நபி அவர்கள் ஓதியிருப்பாங்க. அந்த நேரத்தில் அதை ஓதிக்கொள்ளுங்க. இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அந்த துவா தான், அல்லாஹும்ம ஃபாத்திரி சமாவாத்தி வல்லர்லி ஆலிமில் கைபி வஸ் சஹாததி ரப்ப குல்லி ஷைஇன் வ மலிகஹு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஊது பிக்க மின் ஷர்ரி நஃப்சி வ ஷர்ரி ஷைத்தானி வ ஷிர்கிஹி. நான் தமிழ்லையும் கொடுத்துருக்கேன், அர்த்தமும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை பார்த்து ஒதிக்கோங்க. அர்த்தம் பாருங்கள், இறைவா வானங்களையும் பூமியும் படைத்தவனே. அல்லாஹ் என்ன சொல்கிறோம், வானத்தையும் நீ தான் படைச்ச, பூமியும் நீ தான் படைச்சேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். சொல்லிட்டு மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிபவனே. அல்லாஹ்விற்கு மறைவாக இருக்கிறதும் தெரியும், வெளிப்படையாக இருக்கிறதும் தெரியும். நமக்கு வெளிப்படையானது மட்டும்தான் தெரியும். ஆனால் அல்லாஹ்விற்கு அப்படி கிடையாது. அப்படி சொல்லிட்டு அனைத்து பொருட்களின் அதிபதியே. இப்படி சொல்கிறோம், எல்லா பொருளோட அரசன் நீ தான். அது எந்த பொருளாக வேணா இருக்கலாம். ஒரு மரம், அதுக்கு அரசன் நீ தான். ஒரு மலை, அந்த மலைக்கு அரசன் நீ தான். அந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்துக்கும் அரசன் நீ தான். வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, உன்னை தவிர நான் யாரையும் வணங்க மாட்டேன் அப்படிங்கிறோம். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் சொன்னோமே, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அல்லாஹ்வை தான் புகழ்ந்திருக்கோம். எதுக்கு புகழ்ந்திருக்கும் தெரியுங்களா? நம்ம அல்லாஹ்விடத்தில் ஒரு கோரிக்கை வைக்க போகிறோம். அந்த கோரிக்கை நிறைவேறுவதற்காக நம்ம புகழ்ந்திருக்கோம். அந்த கோரிக்கை தான், எனது மனோ இச்சையின் தீங்கை விட்டும் சைத்தானின் தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அப்போ 2 விஷயத்தை கேட்குறோம். மனோ இச்சையை விட்டு சைத்தானை விட்டு பாதுகாப்பு கொடுன்ட்டு. ஏன் ரமலானில் இது ரொம்ப முக்கியம் தெரியுங்களா? ரமலானுடைய நோம்புடைய நோக்கம் என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? அதுதான் தக்வாவை அடைவது. அல்லாஹ் இந்த நோம்பை நமக்கு கொடுத்து ஏழைகளுடைய பசியை தெரிஞ்சுக்கோங்க, வறுமையை தெரிஞ்சுக்கோங்க, நோயாளியுடைய கஷ்டத்தை தெரிஞ்சுக்கோங்கலாம் நமக்கு நோம்பை கொடுக்கல. நிறைய பேர் நம்ம அப்படி தான் நினச்சிப்போம். சின்ன வயசுலலாம் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், ஏழைகள் கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க, அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அல்லாஹ் நோம்பை கொடுத்துருக்கான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், ரமலான் நோம்பை தக்வாவை அடைவதற்காக நம்ம ஏற்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறான். ஏன் தக்வாவை ரமலான் நோம்பு மூலமாக அடையணும்னு பார்த்தீங்கன்னா, 1 ஷைத்தான், 2வது மனோ இச்சை. இந்த 2 தான் நம்மளை தக்வாவை அடைய விடாமல் வச்சுருக்கோம். ஷைத்தான் வெளியே இருப்பான், மனோ இச்சைங்கிறது நம்ம மனசு, அது உள்ளக்குள்ளே இருக்கும். அப்போ இந்த 2ம் சேர்ந்து தான் நம்மளை வழி கெடுக்குது. அதை ரமலான் மாதத்தில் நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். சைத்தானை அல்லாஹ் விலங்கில் போட்டுருவான், மனோ இச்சை நம்ம பசியாக இருக்கும்போது கட்டுப்பட்டுரும். அப்போ 2ம் கட்டுப்படக்கூடிய ஒரு மாதம் ரமலான் மாதம். அந்த மாதத்தில் தான் நாம் தக்வாவை அடைய முடியும். அதற்கு இந்த ஒரு துவா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது ரமலானுடைய அர்த்தம் வாய்ந்த துவாவாக கருதலாம் நீங்கள். அதனால் காலையில், மாலையில், இரவில் 3 நேரத்துலையுமே இந்த துவாவை ஓதிவாங்க. இதை 3 முறை ஓதிக்குங்க. பொதுவாக துவானா அப்படி தான் ஓதுவோம். இல்லாட்டினா நீங்கள் ஒரு தடவை ஓதினாலும் குறைவில்லை. ஏன்னா துவாவை பொறுத்தளவுக்கு 1, 3, 5, 7 அப்படி ஓதிக்கலாம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிரயோஜனமான அமல்களை எடுத்து தொகுத்து கொடுக்குறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சஹரில் தினமும் வீடியோ வரும், தொடர்ந்து பார்த்து வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.